பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 இந்த ஆரம்பிச்சிட்டார்ல பார்வதி. அதாவது இன்னொரு ஆள் தேடிட்டு இருக்கா. திவார் போயிட்டார்ல, இன்னொரு ஆள் கிடைப்பாங்களா, யாருக்கிட்ட பதிவு பண்ணுறது ஆள் இல்லையே அப்படிங்கிற மாதிரி பார்வதி தேடிட்டு இருக்கு. இதை எப்ஜே கண்டுபிடிச்சிட்டான். ஏன்னா எப்ஜே பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்கு பார்வதி நீ ஃபுல்லாக. இன்னொரு பக்கம் வினோத்துக்கு ஆள் இல்லை. வினோத் யார் கூட சேரலான்னு ஒரு மாதிரி பிளான் போட்டுக்கிட்டு இருக்காரு. ஒருத்தனும் இல்லை. அதான் சொன்னேன்ல, திவாரை வச்சு தான் வினோத்துக்கு கண்டென்ட்டு, திவாரை வச்சு தான் பாருவுக்கும் கண்டென்ட்டு. பாருவோட கேமும் வினோத்தோட கேமும் என்ன ஆக போகுதுன்னு தெரில. ரெண்டு பேருமே நல்ல பிளேயர்ஸு. பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனால் க்ளீனாக சொல்கிறாங்க, எப்ஜேக்கு தெரிஞ்சு போச்சு. அவள் நல்ல ஒரு கேம் ஆடுவாள். என்ன பண்ணுவா, இப்போ தேடுவா, எல்லாட்டையும் போய் பேச்சு போட்டு பார்ப்பா, ஏன் சிக்கிறான்னு பார்ப்பா. அதாவது அவள் கேமே என்னென்னா, ஒருத்தவங்களை அவள் கைக்குள்ளே போடுறான்னா அவங்கள கான்ஸ்டண்ட்டாக அவங்க கூட பேசிக்கிட்டு அவங்க ஒரு நல்ல ஒரு ரெப்போ மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ இது என்ன சொன்னாலும் அவங்க கேட்குற மாதிரி அவங்கள கொண்டு வந்துடும். அதாவது கான்ஸ்டண்ட்டாக அவங்கள்ட்ட போய் பேசி 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 அப்படி பார்த்தாலுமே விக்ரம் சொல்கிறான், அதான் இது உள்ளே இருக்குது, அதான் அவரை அனுப்பிடுச்சே அப்படின்னு. விக்ரம், இது மக்கள் ஓட்டுப்படி அனுப்பலடா விக்ரம், நீயே ஒரு காமெடி பீஸ் தான்டா, புரிஞ்சுக்கடா விக்ரம். எப்ஜே நீ ஒரு காமெடி, வினோத்தை தவிர நீங்கள் ரெண்டு பேருமே காமெடி பீஸ் வெளியில் மக்கள் மத்தியில். அவருக்கு மக்கள் ஓட்டு இல்லை, விஜய் டிவியும் விஜய் சேதுபதியும் அனுப்புனது. அதை முதல்ல தெரிஞ்சு ஆடுங்கடா. இதுவே க்ளவுன் மாதிரி ஆடுறீங்கடா, கேமே க்ளவுன் மாதிரி ஆடுறீங்க. என்ன பண்ணுறது, ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. விஜய் போகிற அதாங்க தேடிக்கிட்டு இருக்கு, ஒரு ஆளை தேடிக்கிட்டு இருக்கு. சாண்ட்ரா, பிரஜைன், திவ்யா கூடலாம் நாமினேஷன்ஸ் பற்றி மட்டும் பேசிக்கிறது. மற்றபடி ஒரு கம்பேனியன் வேணும்ல. இப்போ எப்படி அண்ணன்ட்டு வச்சுக்கிட்டு நல்லா பதிவு பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ பதிவு பண்ண ஆள் இல்லை. இவன் சொல்லிட்டான், அதுக்கிட்ட போய் பேசாதீங்க, யாரும் பேசுனீங்கன்னா மாட்டிப்பீங்க, பேசாமல் சைலண்டாக இருந்து பாரு, அவளுக்கு பாயிண்ட் இருக்காது, போயிடுவா அப்படிங்கிற மாதிரி நிறையா எக்ஸ்போஸ் பண்ணுறான் எப்ஜே. பட் ஆனால் எப்ஜே எப்படி ஆட போகிறான் அது நமக்கு தெரியாதுல்ல. அதான மேட்ரு. உட்காந்து தூங்குறாங்க, எல்லாம் தூங்குறாங்க. கண்டென்ட்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆமாம், கண்டென்ட் கொடுக்குறவங்க எல்லாரையும் வெளியே அனுப்பி விட்டு இவங்க என்ன தான் கண்டென்ட் பண்ண போகிறாங்க. இந்த விக்ரமு லைட்டாக அடித்தார் விஜய் சேதுபதி, அப்படியே படுத்துட்டாங்க, அப்படியே கிடக்குறாங்க. எந்திரிக்கிறான், தூங்குறான். பீட் பாக்ஸிங்கிற பேரில் போய் அந்த சுபிக்ஷாவை பண்ண சொன்னான். அதுதான் கண்டென்ட், ஒரு கண்டென்ட் கிடையாது. இது காலைல பேசுனது. இது காலைல பேசுனதை 3 மணிக்கு ப்ரோமோவில் போடுறாங்கன்னா பார்த்துக்குங்க எவ்வளோ கண்டென்ட் பஞ்சமாக இருக்குது பாருங்கள் உள்ள. இதுதான், இதுக்கு தான் நல்ல நல்ல ஆட்களை கண்டென்ட் கொடுக்குறவங்களெல்லாம் தூக்கி வெளில வீசிட்டா எப்படா ஓடும் இந்த பிக் பாஸு. என்ன தாண்டா பண்ணுறீங்க. ஆனால் தெளிவாக எப்ஜே சொல்லிட்டாங்க, இதுதான் கேமு, பாருவோட கேம் இதுதான். பாருக்கு யார் கிடைக்கிறான்னு பார்ப்போம், வினோத்துக்கு யார் கிடைக்கிறான்னு பார்ப்போம். லைக் பண்ணி வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.